வெல்கம் டு அறுசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப எம்மி அண்ட் ஹெல்தியான பாதாம் அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் பாதாம், 3 ஸ்பூன் கோகோ பவுடர், 3 ஸ்பூன் சுகர். நான் டாப்பிங்ஸ்க்காக ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். இது இல்லாமல் கிவி, ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். இல்லை தேங்காய் துருவுனது எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ மேலே டாப்பிங்ஸாக கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லைனா சாக்கோ சிப்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் தேவைப்படும். நான் ரெடிமேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி கூட பால் எடுத்துக்கலாம். இது 100% நேச்சுரலான தேங்காய் பால் தான். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணல. இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க சுகர் அண்ட் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ சுகர் அண்ட் கோகோ பவுடர் நல்லா அரைச்சாச்சு. இதில் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக இருந்தாவே போதும்னா அது மட்டும் போதும். இல்லைனா இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாதாமும் அரைச்சாச்சு. இதுக்கு எவ்வளோ க்ரீம் தேவையோ அவ்வளோ க்ரீம் ஆட் பண்ணுறேன். க்ரீம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ வடைக்கெலாம் என்ன கன்சிஸ்டன்சியில் அரைப்போமோ அது மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி அரைச்சிருக்கேன். லைட்டாக அந்த பாதாமோட இதெல்லாம் தெரியுது. இது உங்களுக்கு சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நானாக இதே மாதிரி தான் வச்சுக்க போகிறேன். இப்போ நான் இதில் தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இதில் மாற்றிக்கிறேன். நான் இப்போ இந்த ஒரு கிளாஸை மட்டும் ஐஸ்கிரீமாக சர்வ் பண்ண போகிறேன். இது ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மிச்சம் இருக்கிறது ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிட்டு எப்போல்லாம் பீனட் பட்டர் இல்லைனா நியூட்ரலா தேவைப்படுதோ அதுக்கு பதிலாக நான் இது யூஸ் பண்ணிப்பேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே யூஸ் பண்ணாதனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் இது ரொம்பவே சேஃப் தான். இப்போ 3 hours செட் பண்ணியாச்சு. நான் ஸ்ட்ராபெரி மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். தேங்காய் துருவுனது கொஞ்சோண்டு மேலே ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரீஸ் பண்ணாதீங்க. அப்படி நிறைய குவான்டிட்டி செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி எடுத்து வெளில வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரெட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வைக்க போகிறோம். இந்த எம்மி அண்ட் ஹெல்தியான சாக்லேட் அண்ட் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.